ஒளித்தரும் ஆண்டவம் மதியும் இலங்க கண்டத்தில் நஞ்சி துள்ள ஆனந்தவல்லி செல்வி ஆனந்தவல்லி தாயார் பார்வதியார் என்னே எழுதும் இடந்தன புனவி சாந்து முகந்து தீரே மார்பில் அடையாமல் இறைந்த வெண்ணீரே உடம்பு எல்லாம் ராசாத்தி கைலாசமலையிலே சிவனும் பாரதி வீட்டாரே ஏகப்பட்ட உத்ராட்ச மாலை போட்டு அதை கூட பாம்பு பிடித்து போட்டிருக்கிறேன். தலையில ஒரு பெரிய சும்மாடு போல ஒரு கொட்டை முடியும் நல்ல மாடல் போட்டு நல்ல ஒரு சந்தன பொட்டு வச்சிருந்து எப்படி இருப்பீங்க? தலையில ஒரு வீடா வச்சீங்கன்னா ரொம்ப அழகா சுந்தரேஸ்வரர் போல இருப்பேன். இப்படி அழகா இருப்பேன். இப்படி கூடாத தலைவோடு எலும்பு தன்னை அப்படி சுவாமியே இப்படி ஜோடிட்டு இருக்கீங்க. ஆவா உங்களுக்கு நாட்டிலே எவருமே எதிரி கிடையாது. அப்படி பேசுகிற போது முருகப்பெருமான் என்ன செய்கிறார்? அதாவது அக்கினியார் கோட்டையிட்டு பேசிக்கொண்டிருக்கின்ற போது முருகப்பெருமான் நினைக்கின்றார், அப்பாவும் அம்மாவையும் காணல, இவங்க கடலுக்கு நடுவில் என்ன செய்யறாங்க என்று பார்க்கும் போது இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பேசிட்டே இருக்கிறாங்க. ஆமா, இதை இவனுக்கு கேட்க வேண்டும் என்று ஒரே ஆசை. என்ன செய்கிறார்? ஒரு வண்டு ரூபமா மாறி மலரவள் கூந்தலில் மறைந்து இருந்து கேட்கின்றார். சரி, அப்ப இவரு பிறப்பு இறப்பு 12 ரூபாய் எப்படி எடுத்தது எல்லா இதையும் பார்வதிக்கு எடுத்து சொல்லுகிறார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவர் சிலைக்கின்றார் முருகபெருமான். என்ன இவ்வளவு தான் சொல்றாங்களா? அதானே நம்மளை என்ன ஏதோ நினைச்சிட்டோம் அப்படி என்று அப்படி பறந்து போய்விடுகின்றார். அப்போது பார்வதி, நீ முருகபெருமானை நீ வண்டாகவே கூந்தலில் மறைத்து வைத்திருக்கிறாய். நான் வரும்போது அவன் இல்லை. எங்க வரும்போது இல்லை? நான் இங்க வரும்போது அவன் என்னிடத்தில் இல்லை. நீ மறைந்திருந்து கள்ளதனமாக கண்ணை உருட்டி உருட்டி போய் சொல்றியா? கபார், நீ கள்ளமதாய் போட்டது கேட்டதில் நீ கடல் மகளாய் நீ போவாய். பொங்க சாமி, எப்ப பார்த்தாலும் ஒரு சாபத்தை போட்டுருவீங்க. முன்னே முதல்ல
தேடல்